போலீஸ் ஆஸ்பிரண்ட் எல்லாருக்கும் வணக்கம். ட்ரெயினிங் போகிறவங்க இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இது உங்களோட சர்வீஸில் இந்த பட்டன் வச்ச யூனிஃபார்ம் போடுற வரைக்கும் உங்களுக்கு யூஸாக இருக்கும். நம்ம யூனிஃபார்மில் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டன், மெட்டல் பட்டன் 7 இருக்கும். இது எப்படின்னா இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு உள்ளே ஒரு ஸ்ப்ரிங் இப்படி மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த பட்டனு. இப்போ இந்த செயினை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. இது இப்படி போட்டிங்கன்னா இதில் ஒரு 7 கண்ணி மட்டும் வெளியே இருக்க மாதிரி போடணும். ஒரு 8 மாதிரி இருக்க வடிவம் தான் ஒரு கண்ணி. 1 2 3 அப்படி 7 இருக்க மாதிரி போடணும்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா ஒன்றும் இல்லை, இதில் விசில் தான் இருக்கும். ஒரு விசில் தான், இந்த மாதிரி விசில் இருக்கும். இதுதான் விசில் கார்டு. சப் இன்ஸ்பெக்டர் அவங்களுக்கு மேலே உள்ள பதவியில் உள்ளவங்களுக்கு கயிறு மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த வீடியோ எதுக்கானீங்கன்னா மெயினானது என்னென்னா, இந்த விசில் கார்டில் பாருங்கள் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு. இந்த ஒரு 3 எக்ஸ்ட்ரா பட்டனு ரிங்கும் கோர்த்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுருங்க. நீங்கள் ட்ரைனிங்கில் இருக்கும்போது யூனிஃபார்ம் போட்டாலும் இந்த விஷயங்களை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சில நேரம் என்ன பண்ணுவீங்கன்னா, பரேடுக்கும் யூனிஃபார்ம் போட்டு போவீங்க, வெளியே தான் பந்தோபஸ்த் டியூட்டிக்கு போகும்போது யூனிஃபார்ம் போட்டு போவீங்க. மித்த எல்லா டியூட்டியும் யூனிஃபார்ம் போட்டு தான் போவோம். மெயினாக பரேடில் வெளியே பந்தோபஸ்த் டியூட்டிக்கு போகும்போது என்ன ஆகும்னா, பரேடுலாம் என்ன ஆகும்னா, இப்போ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு பட்டன் போட்டு வச்சுருப்பீங்க. நீங்கள் துப்பாக்கி வச்சு ட்ரில் பண்ணும்போது என்னென்னா, ஷோல்டர் ஆர்ம், அதாவது ஸ்லோப் ஆர்ம்னு இருக்கும். அதுலேருந்து நீங்கள் ஆர்டர் ஆர்ம் ஆகும்போது என்ன ஆகும்னா, துப்பாக்கி நீங்கள் இறக்கும்போது இந்த இடம் டபக்குன்னு இழுத்து இந்த பட்டன் அந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எதாவது உரசி இந்த இடத்துல பட்டன் இந்த பட்டன் கலண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பட்டன் கலண்டு போகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பட்டனுக்குள்ளே இந்த பின்னும் தனியாக கலண்டு போகும். இந்த மாதிரி இஷ்யூ அப்போ என்னென்னா, நீங்கள் உங்கள் கையில் இந்த மாதிரி பட்டன் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து உடனே மாட்டிக்கிடலாம். பட்டன் இல்லாட்டின்னு வச்சுக்கோங்களேன், இது இப்படி அந்துட்டு தொங்குச்சுன்னா நல்லாவாக இருக்கும். நல்லா இருக்காது பார்த்தீங்களா. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி விசில் கார்டில் பட்டனை மாட்டி வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக எப்பயும் நீங்கள் செஞ்சுக்கிறணும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஊக்கு 2 ஊக்கையும் சேர்த்து மாட்டி வச்சுக்கோங்க. மாட்டிட்டிங்கன்னா அது பாட்டி நீங்கள் போட்டிங்கன்னா உள்ளே இருக்கும். துவைக்கும் போது எடுத்து மொத்தமாக கழட்டி வச்சுக்கலாம். திருப்பி விசில்னு போடும்போது அதுக்குள்ளேயே இருக்கும். இந்த டெக்னிக்கை தெரியாதப்போ நான் என்ன பண்ணேன்னா, சும்மா பட்டன் எடுத்து இதுக்குள்ளே போட்டு வைப்பேன். அப்போ துவைக்கும் போது துரு பிடிச்சி போயிடும் சில நாள். அதனால் இந்த மாதிரி வச்சுருங்க. விசில் கார்டில் மாட்டி வைங்க. நிறையா பட்டன் அது போச்சுன்னா உங்களுக்கு சிரமமாக இருக்கும். உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்களும் மாட்டிக்கிடலாம். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்டு யாருக்கா இந்த மாதிரி பட்டன் அது போச்சுன்னா, ஒரு பட்டனை நீங்கள் அவங்களுக்கு அவசரத்தில் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் நட்பு மென்மேலும் வளரும். அவ்வளோதான். போலீஸில் ஒருத்தவங்க உதவி பண்ணி வாழ்ந்துக்கிறணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வேலைக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. வேலைக்கு வராத உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற சொல்லுங்கள்.